சட்டத்தை மதித்து நடப்பதாக பேசும் அதிமுகவினர் உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி முதல்வரை வரவேற்று வைத்துள்ள பிரம்மாண்ட கட் அவுட்டுகள், பிளக்ஸ் பேனர்கள் மக்களை முகசுளிக்க வைத்துள்ளது. வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற பெயரில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட பிரச்சாரம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக கோவையில் நாளை காலை முதல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இன்று இரவு விமானம் மூலம் கோவை வரும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாளை காலை கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக முதல்வரின் வருகையை முன்னிட்டு கோவை நகரில் செல்வபுரம், தேர்முட்டி, குடியமுத்தூர் உள்பட பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் கட் அவுட்டுகளுடன் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் வேலுமணி ஆகியோரின் பிரம்மாண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று நகரின் பெரும்பாலான இடங்களில் பிரச்சாரத்திற்கு வரும் முதல்வரை வரவேற்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதல்வரை வரவேற்க கட் அவுட்டுகள், பேனர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி வைத்துள்ளனர். அதிமுகவினர் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதாக மேடைகளில் பேசுவதோடு சரி, அதை கடைபிடிப்பதில்லை என்பதற்கு உதாரணமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் உயிர் பழி வாங்கும் முன் அகற்ற காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சொன்னீங்கன்னா